வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும், ஆலிவோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். ஆலிவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆலிவ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, உடல் பருமனுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். தொப்பையை குறைக்கிறது அது மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆலிவ் எப்படி இருக்கும்னா, வேப்பங்காய் மாதிரி தான் ஆலிவும் இருக்கும். அது கசப்பு தன்மையோட உடையதா இருக்கும். அந்த இதுல என்னன்னா ஒமேகா 3ங்கிற ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த ஒமேகா 3 எதற்கு பயன்படுதுன்னா, இருதய நோய் வராம தடுக்கவும், லோ பிபி வராம தடுக்கவும் அந்த ஆலிவ் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க மக்கள். அது மட்டும் இல்லாம அதுல என்ன சத்து இருக்குன்னா, நார் சத்து இருக்கு. நார் சத்து இருக்கிறதால அது நல்லா செரிமானத்துக்கு உதவும். அது மட்டும் இல்ல, இரும்பு சத்து அது அதிகமா இருக்கு. அது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது குறைபாடுகளான ரத்த சோகை, அதாவது டயர்டா இருக்கிறது, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தத்தை தூண்டும். அது தூண்டி செய்யறதால ஆலிவ் விதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதுல காப்பர் சத்து இருக்கு. காப்பர் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்குன்னா, கிட்னில இருக்கு, பிரெயின்ல இருக்கு, போன்ல இருக்கு, ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல இருக்கு. இந்த மாதிரியான காப்பர் அதுல இருக்கிறதால அந்த பகுதியில ஏதாவது பாதிப்பு அடைஞ்சுன்னா காப்பர் சத்து இந்த உடம்புக்கு தேவை. அப்ப இந்த ஆலிவ் விதை நமக்கு அதிகமா யூஸ் ஆகும். ஆலிவ் விதை பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுப்பாங்க. ஆலிவ் விதையில இருந்து எண்ணெய் அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த எண்ணெய் எதுக்கு அதிகமா பயன்படுத்துறோம், பக்கவாதத்துக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. நம்ம சமைக்கிறதுக்கும் அந்த ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தொடர்ந்து அந்த ஆயிலே நம்ம சமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதிர்காலத்துல உங்களுக்கு ஸ்ட்ரோக் வராது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு அதிகமா வராது. அதுக்கப்புறம் அந்த ஆலிவ் காயும் நம்ம கர்ப்பப்பையும் இந்த வடிவங்கள் பார்த்து ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். அப்ப என்னன்னா, கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், அது சார்ந்த ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாமே ஆலிவ் காய் சாப்பிடுறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு நீங்கும். இது வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, காஸ்மெட்டிக் இது நிறைய இதுல பயன்படுத்துவாங்க. இது என்ன பண்ணுன்னா, தோலை மினுமினுப்பா ஆகும். அப்போ அது என்னென்ன பண்ண, பொடுகுக்கு யூஸ் பண்ணுவாங்க, முடி கொட்டுறது யூஸ் பண்ணுவாங்க, வறண்ட சருமத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முகப்பொருள்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் இந்த ஆலிவ் ஆயில யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலச்சிக்கலுக்கும் இந்த ஆலிவ் ஆயில ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடணும். அடுத்த நாள் காலையில எழுந்து வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சாப்பிடணும். இது சாப்பிட்றதால என்னெல்லாம் பயன் இருக்குன்னா, ரத்தத்துல இருக்க நச்சுத்தன்மை போகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உங்களுக்கு எதிர்காலத்தை இருதய நோய் வராம தடுக்கும். மற்றபடி இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கு. புற்றுநோயில பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் இதனால தடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ ஆலிவ்ல பல நன்மைகள் இருக்கு. அதை உங்க ரெகுலர் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி பயனடைங்க. நன்றி.